உலகம் முழுக்க போர் பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும் பதட்டமாக மாறிடுது. ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான், அப்படியே பார்த்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், இப்படியா தொடர்ந்துகிட்டு இருக்க இந்த போர் இன்னொரு பக்கம் நமக்கு நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பின்வாங்கிச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்லாம் சொன்னார், நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன், நான் தான் நாட்டாமையாக இருந்தேன்னு. சரி, சொல்லட்டும். இதெல்லாம் தாண்டி தெற்காசிய நாடுகள் எப்பவுமே கொஞ்சம் அமைதியான நாடுகள் இந்த தெற்காசிய நாடுகள் பெரும்பாலும் சுற்றுலாவை கவரக்கூடிய நாடுகள். அந்த தெற்காசிய நாடுகள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நாடு, குறிப்பா நம்மூர் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நாடு அப்படின்னா தாய்லாந்து. பட்டாயா அப்படின்னா போய் பட்டையை கிளப்பி அப்படின்வாங்கல்ல, அப்படி ஒரு நாடு தாய்லாந்து. அந்த தாய்லாந்து ஒரு அமைதியான நாடு தானே. அதுக்கும் கம்போடியாவுக்கு என்னையா போர் அப்படின்னு இப்போ போர் பதட்டம், போர் தீவிரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டும் சின்ன சின்ன நாடு, சின்ன சின்ன லெவல்ல தான் போர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இல்ல இந்த தெற்காசிய போர் அப்படியே பரவி உலக போரா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பும். எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தாய்லாந்து உலக சுற்றுலாவில் மிக முக்கியமான நாடு. அந்த நாடு சுற்றுலாவுடைய வருமானத்தை வச்சுதான் பெரிய வளர்ச்சியே இருக்குது. அங்க பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஈஸியா போகலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பக்கமா அடிக்கடி ஃபிளைட் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா தாய்லாந்துக்கு தான். ஜப்பான் கிளம்பி ஜப்பான் போயிட்டு வந்துருவாங்க. தாய்லாந்துக்கு போறா அப்படின்னு போது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதெல்லாம் வேறங்க. தாய்லாந்து உண்மையிலே அருமையான நாடு. இன்னும் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நாடு மலேசியா, சிங்கப்பூர். அது கொஞ்சம் தூரம் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு. சரி, கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் என்னப்பா பிரச்சனை, என்ன தகராறு? வழக்கம் போது எல்லை தகராறு தான். இந்த எல்லை தகராறை தாண்டி ஒரு கோயில் தகராறு. நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர்ல கோயில் தகராறு நடக்கல இல்லைங்களா? ஒரு தேவர் மகன் ஒரு படமே அந்த நாட்டே பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பிரச்சனை தான். கோயிலை இழுத்து கதவை மூட்டினதால வர பிரச்சனை தான் ஒரு பெரிய கலவரத்திற்கு, ஒரு பெரிய சண்டைக்கான காரணமா மாறுது. அது ஒரு பெரிய திரைப்படமாக மாறி அந்த திரைப்படம் பெரும் வெற்றியாக மாறுது. இது மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம பக்கத்துல கோயில் பிரச்சனைகள். அங்க என்ன கோயில் பிரச்சனை? அதுவும் சிவன் கோயில் பிரச்சனை அப்படின்றாங்க. என்னங்க அது? ரெண்டுமே பௌத்த மதத்தை தழுவக்கூடிய நாடுகள், புத்தரை வணங்கக்கூடிய ரெண்டு நாட்டு மக்களும். எங்களுக்கு என்ன சிவன் கோயில் தகராறு? நம்ம ஊர் ஆளுங்க அங்க யாரா இறங்கிட்டாங்களா? அங்க எப்படி சிவன் கோயில் வந்தது? என்னதான் பிரச்சனை? எல்லையில் போர் பதட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன நாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாடு பின்னாடி இருக்கு. அப்படி இவங்களுக்குள்ள பெரிய நாடு யார் இருக்காங்க? அவங்க களத்துல இறங்குவாங்களா? அவங்க ரெடியா இருக்காங்களா? இல்ல இந்த போரை மூன்றாம் தர நாடுகள் அல்லது யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி இதை நிறுத்துவாங்களா? இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்ப்போம். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்குமான எல்லை பிரச்சனை நீண்ட காலமாவே இருந்துகிட்டு அது ஒரு நீரு புத்த நெருப்பு மாதிரி வரும், மறுபடியும் அடங்கிடும். அந்த எல்லை பிரச்சனைக்கு நம்ம இது மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாங்களா? அது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா தாய்லாந்துல ஒரு மன்னராட்சி தான் நடக்குது. அந்த மன்னராட்சியில் ஒரு 37 வயது பிரதமர், இளம் பெண், ரொம்ப அழகான பெண் பிரதமர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய ஸ்டோரியாலாம் வந்தது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தடவை கம்போடியா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிஞ்ச உடனே அந்த பேச்சுவார்த்தையினுடைய உரையாடல் வெளியே வந்துடுது. வெளியே வந்த உடனே அது தாய்லாந்து மக்களிடம், தாய்லாந்தில் உள்ள அதிகாரிகளிடம், தாய்லாந்து மன்னருக்கே பெரிய கோபமா மாறிடுது. நீ எப்படி ஒரு பிரதமரா இருந்துகிட்டு எப்படி நீ இப்படி பேசலாம்? எப்படி நீ நம்ம ராணுவத்தை விட்டு கொடுக்கலாம்? நம்ம ராணுவத்துடைய மதிப்பை நீங்க எப்படி குறைச்சி பேசலாம் அப்படின்ற விஷயம் என்ன பேசுனாங்க அப்படின்னா, அவங்க அந்த பேசும்பொழுது தாய்லாந்து ராணுவத்தை கொஞ்சம் மதிப்பீடு குறைவாக பேசிவிட்டார் அந்த 37 வயது பெண் பிரதமர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்க எந்த சுல்லா நாடா கூட இருக்கட்டுங்க, அவங்க ராணுவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க மக்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ராணுவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் கெத்து தெரியுமா அப்படின்வாங்க. என்கிட்ட எவ்வளவு இது இருக்கு தெரியுமா? அது ஒரு ஈகோ தான். அந்த ஈகோவை தாண்டி தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. மனிதருக்குள்ள இருக்கிற ஈகோ தான் நாடுகளுக்கான ஈகோவா மாறுது. அப்படி இந்த பெண் பிரதமர் ராணுவத்தை குறைத்து மதிப்பீடு அளவில் பேசிவிட்டார் அப்படின் பொழுது இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அதிர்ச்சி ஆகுது. என்னுடைய உரையாடலை மறுபடியும் கேளுங்க, நான் எந்த இடத்துல நம்ம ராணுவத்தை விட்டு கொடுக்கல அப்படின்றாங்க. இல்ல, நீங்க விட்டு கொடுத்துதான் பேசுனீங்க, அதை நாங்க ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த சண்டை இருக்கு இல்லைங்களா, நீரு புத்த சண்டை மாதிரி, இது எங்க தொடங்குது அப்படின்னா, தாய்லாந்து போய் உள்ள எல்லையில போய் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுது. முதல் அட்டாக் பண்ணும் பொழுது ஒரு ராணுவ வீரர், கம்போடிய ராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழந்து போகிறார். அது பெரிய பிரச்சனையாகி அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு நாட்டிற்குமான பெரும் எல்லை பிரச்சனையா மாறி எல்லை பகுதியில் உள்ள
அந்த மக்களை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியில் போய் ஒரு ஒரு முகாமில் போய் தங்க வைக்கிறாங்க. இங்க வேணா அது அந்த பிரச்சனை, அந்த போர் வந்து மாறி மாறி அந்த குண்டு போட்டுக்கிட்டு சிறிய சிறிய ராக்கெட்டுகளை விட்டு 11 பேர் மாண்டு போகிறார்கள். இந்த 11 பேர் மாண்டு போகிற விஷயம் இன்னும் பதட்டமாகுது. பதட்டமாகி இதை விடக்கூடாதுன்னு 2 பேருக்குமான ஈகோவா மாறுது. இதுல இப்ப யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படின்றத தாண்டி என்னதாம்பா அந்த கோயில் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அங்கு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில் எல்லையோரம் இருக்குது. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எல்லைக்கு நடுவில் இருக்குது. அதை என்ன சொல்றாங்க, தாய்லாந்து எங்களுக்கு சொந்தமான கோவில் தான் அது, அந்த 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்றாங்க. கம்போடியா எங்க நாட்டில் தான் இருக்கு, அதுக்கு தான் நாங்கள் வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்கோம், அதுக்கு தான் பூஜை பண்றோம், இது தொடர்ந்து எங்களுக்கு தான் இருக்குது. அதை தாண்டிய பக்கத்தில் ஒரு புத்தர் கோவில் இருக்குது, அது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த புத்தர் கோவில், அதுவும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 கோயிலுக்குமான பிரச்சனையா மாறுது. எங்கப்பா வந்து தெற்காசிய நாட்டில் கம்போடியா மாதிரியான இதில் இந்து கோவிலா அப்படின்னு பொழுது ராஜராஜ சோழன் தானே வந்து கடாரம் கொண்டான்னு ஏன் சொன்னாங்க. வந்து ராஜராஜ சோழன் தெற்காசியாவினுடைய பெரும் பகுதியில் வந்து போய் அவனுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டலாம். ஆனால் ராஜராஜ சோழன் செஞ்ச என்னன்னா நம்முடைய அடையாளத்தை அங்கே வைக்காம வந்துட்டாங்க. போய் ஒரு இடத்துல போய் நிப்பான், பிடிச்சிருவான், அவன் வந்து சாமி விட்டுருங்க, ஏங்க வந்து இது மாதிரி பிடிச்சிருக்கீங்க, நாங்கள் ஏதோ இருக்கிறோன்னா சரி போயா. இதுதான் தமிழனுக்குள்ள குணமே. அங்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருந்தால் இன்று மலேசியா, சிங்கப்பூர், அங்கே இருக்கிற லாவேஸ், புருனே, அங்கெல்லாம் நம்முடைய அடையாளம், தமிழனுடைய அடையாளம் அங்கே இருந்திருக்கும். ஆனால் இங்கே அது கம்போடியா ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், இங்கே இருக்கிற இந்து கோயில்களுக்கு காரணம் என்னன்னா சோழனுடைய வரலாறு சொல்லக்கூடியது தான். இப்போ என்னன்றாங்க இவங்க, அது இந்து கோயில் அப்புறம் புத்தர் கோயிலை தாண்டி எங்களுக்கான ஸ்தலம், அது எங்களுக்கான திருத்தலம், அது அதை நீங்க எப்படி கொள்ளலாம், இது எங்களுக்கு தான், நீங்க எல்லை பிரிக்கும் பொழுது மாத்தி பிரிச்சுட்டீங்க, இந்த எல்லை தகராறு ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு ஒரு கோவில் பிரச்சனையில் ஆரம்பிக்கிற இந்த விஷயம் 11 பேரை மாண்டு போகிற அளவுக்கு தீவிரமடையுது. இப்ப என்ன ஆகுது, கம்போடியா வந்து ஒரு ஏழை நாடு, தாய்லாந்தை விட பார்க்கும்போது அது ஒரு ஏழை நாடு. அங்க வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த கம்போடியாவில் பெருமளவு முதலீடு செய்திருப்பது யாருன்னா சைனா. பல அக்ரிகல்ச்சர்லேருந்து தொழிற்சாலைகள்லேருந்து நிறைய முதலீடு வந்து சைனா பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் இராணுவத்திற்கான கூட்டு பயிற்சி 2 பேர் செய்கிறாங்க. இராணுவத்திற்கான உபகரணங்கள், போர் விமானங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ரோபோட் நாய், மனிதர்களுக்கு பதில் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ரோபோட் நாயை வந்து டாகை வந்து அவங்க வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. இது ஏறக்குறைய எங்களை மிரட்டுறதுக்காக தான் நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு தாய்லாந்து ஒரு பக்கம் சொன்னாலும், தாய்லாந்து எப்படின்னா ஒரு பக்கம் சைனாக்காரனும் நண்பன், இன்னொரு பக்கம் அமெரிக்காரனும் நண்பன், 2 நண்பனையும் வச்சிருக்காங்க. கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் சைனாக்காரன் எங்களுக்கு பெரிய நண்பன், எங்களுக்கு அப்படியே தலைக்கு மேல இருக்கிற சைனா, முதலீடு இருக்குது, அவங்க எங்களை பார்த்துக்கிறாங்க. அதை தாண்டி இராணுவத்திற்கு எங்களுக்கு ஒரு பெரிய பலமா அவங்க இருக்கிறாங்க. இந்த எல்லை பிரச்சனை, இந்த 2 நாட்டிற்குமான பிரச்சனை தீவிரம் அடையும் பொழுது கம்போடியாவுக்கு சப்போர்ட்டாக சைனா உள்ள இறங்கும் பொழுது தாய்லாந்து அமெரிக்காவினுடைய உதவியை நாடுமா அப்படின்னா நாடித்தான் தீரும். அப்ப இது என்ன ஆகும், தெற்காசிய நாடுகளில் பெரிய போர் பதட்டத்தை உருவாக்கும். இது பெரும் போராக மாறும். இந்த போருக்கு யார் நாட்டாமை சொல்ல போகிறார்கள் அப்படின் போது ட்ரம்ப் தான் உள்ள இறங்குவார். தெற்காசியாவில் மிக வலிமையான நாடு, வல்லரசு நாடு இந்தியாவினுடைய பங்கு பெருமளவு. இந்தியா இதற்கு என்ன சொல்ல போகிறது, யாருக்கு ஆதரவு, இந்தியா இதுல எப்படி நடுநிலையாக நடக்க போகிறது ஒரு கேள்வி இருக்கும். அதே வேளையில் சிங்கப்பூர், மலேசியா இங்கு உள்ள பிரதமர் அதிபர்கள்லாம் என்ன பண்றாங்க, இதை வந்து 2 பேரும் பேசி தீர்த்துக்குங்க, வேணாம். தெற்காசியாவில் வந்ததுன்னா எல்லாரும் இருக்கு. நீங்க வந்து ஒரு மலேசியாவை எடுத்துங்க, ஒரு சிங்கப்பூர் எடுத்துங்க, இந்தோனேஷியாவை எடுத்துங்க, அவ்வளவு சுற்றுலா தலங்கள் தான், வந்து சுற்றுலா ஊர்கள் தான், சுற்றுலா நாடுகள் தான். இதுல பெருமளவு நாங்கள் பொருளாதார இழப்பு நமக்கு தான் ஏற்படும். ஆமா, உங்களுக்கு தாய்லாந்துல இதில் நடக்குது. இப்பயே வந்து தாய்லாந்துக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லியாச்சு. வந்து தாய்லாந்துக்கு யாரும் போகாதீங்க, பாதுகாப்பு இல்லை, போர் அதிகமாயிடுச்சு, தீவிரமாயிடுச்சு அப்படின்னா உங்களை மீட்க முடியாது, சிரமங்கள் ஏற்படும், அதனால உங்க கொண்டாட்டத்தை, உங்களுடைய இதுவெல்லாம் அப்புறமா பாத்துங்க அப்படின்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தெற்காசிய நாடுகள்ல நீங்க போர் பண்ணீங்கன்னா பெரும் பதட்டம் ஆயிடுச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கும் உண்டு, ஒட்டுமொத்தமா சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கும் வரமாட்டாங்க, அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தென்கொரியா, ஜப்பானும் அதை தான் சொல்றாங்க. இதை வந்து பேசி தீர்த்துக்கலாம். நடந்து போச்சு, பெருமளவில் நடந்து போச்சு, இது பெரும் போராக மாறுவதும் பேசி தீர்த்துக்கலான்னு. இப்போ என்ன ஆகும், இந்த கோவில் பிரச்சனை வந்து, இந்த கோவில் தானே உங்களுக்கு பிரச்சனை, அது எல்லையோட இருக்குல்ல, கோவிலை வந்து
பாதி பாதியா பிரிப்பாங்களா, அல்லது முழுமையா இது இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஒரு முழுமையான தீர்ப்பு வருமா, அல்லது பாதி பாதியா பிரிக்கும் போது அது சரியா வருமா, அதை ஏத்துப்பாங்களா? இதை தாண்டி இது வெறும் கோவில் பிரச்சனை தானா, அது காலகாலமாக இருந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கம்போடியா வைக்கும் பொழுது, அப்ப நான் துணைக்கு சைனாவை கூப்பிடுவேன், எனக்கு சைனாவை கூப்பிடுவேன், என் நண்பன் அவன் ஒரு லீடரு அப்படின் பொழுது, சைனா என்னன்னா சரி தாய்லாந்து எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்கறீங்களா இல்லையா, நான் பஞ்சாயத்து பண்ணுவேன், நீங்க ஒத்துக்கல அப்படின்னா யார் ஒத்துக்கலையோ அவங்க மேல நான் சரமாரியா அடிப்பேன் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ அமெரிக்கா மூக்கை நுழைக்கும், அமெரிக்கா தாய்லாந்துக்கு ஆதரவு கொடுக்கும். அதே வேளையில் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, ஆசிய நாடு தெற்காசிய நாடுகளில் உள்ளவர்களாக சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்க பேசி தீர்த்துக்கப்பா, இதோட முடிச்சுங்க அப்படின்னு சொல்ற பொழுது அந்த பேச்சை கேட்டு அவர்கள் பேசி தீர்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த சண்டை இதோடு முடிந்து போகும். ஒரு சிவன் கோயில் சண்டை, ஒரு பௌத்த கோயில் சண்டை பெரும் போராக மாறுவதற்கு முன்னால் அதை தடுத்து நிறுத்த அந்த சிவனும் அந்த புத்தரும் மத்தியஸ்தரம் பண்ணி அவர்களுடைய மனத்தை மாற்றுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.